தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 20ஆம் தேதி. ஜீவராசிகளிடமிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 145:15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரை. பால சிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஆமேன். உயிர் வாழ நீங்கள் தேவனை சார்ந்துள்ளீர்களா? ஜெபம் என்பது எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டு அவரோடு இருந்து அவரோடு கிரியை செய்வது. வானத்து சகல பறவைகளும் நிலத்தின் மிருகங்களும் சமுத்திரத்தின் மச்சங்களும் தங்கள் உயிர் வாழ்க்கைக்காக தேவனிடத்தில் காத்திருக்கின்றன. அவைகளுக்கு 2 காரியங்கள் தெரியும். தேவனே தங்களது ஒரே போஷகர். தங்களுக்கு தேவையான எதுவுமே தங்களது சுய பலத்தினாலோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ வர முடியாது. 2வதாக, அவைகளுடைய பதில்களுக்கு ஒரு ஏற்ற நேரம் உள்ளது என்பதை அறிந்திருக்கின்றன. தேவன் மேல் அவை எவ்வளவு சார்ந்துள்ளன! தேவன் இன்றி ஜீவனுக்கு வேறு வழி இல்லை என்பதை இருதயத்தின் ஆழங்களில் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றன. மனிதன் ஒருவன்தான் தன் வாழ்வில் தேவனுடைய அவசியத்தை புரியாதவனாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை விரும்புகிற உலகம் தேவனை விட்டு வழி விலகி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் உரையாடல்களில் தேவன் என்று சொல்லுவதை கூட தங்கள் அந்தஸ்திற்கு குறைவாக எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட சுயாதீனத்தோடு நடக்கும் மனிதன் 5 அறிவு உள்ள மிருகத்திலும் மோசமானவனாக இருக்கிறான். ஜீவாதிபதியாகிய தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் தனக்கு வராமல் தடை செய்து விடுகிறான். இது தேவனால் ரட்சிக்கப்பட்டு அவரை அறிந்துள்ள மக்களிடத்திலே காணப்படக்கூடாது. தேவனிடத்தில் சார்ந்து கொள்வதை உங்கள் வாழ்விலிருந்து ஒன்றும் எடுக்காதிருக்கட்டும். ஜெபமின்மை அவரை சார்ந்து கொள்ளாமைக்கு அடையாளம். பால சிங்கங்களும் திமிங்கலங்களும் ஜெபிக்கின்றன. சிங்கம் காட்டிற்கு அரசனாகவும் திமிங்கலம் சமுத்திரத்திலே மகா பெரிய ஜீவராசியாகவும் இருக்கிறது. அவைகள் தேவனை நோக்கி தங்கள் நிர்பந்தமான நிலைக்காக ஜெபிக்கின்றன. நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? ஜெபத்திற்கான பதிலை தவிர வேறொன்றும் உம் வாழ்வில் வராதிருக்கட்டும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.